உறவுகளே, தொழுகைக்கு பின்னால கூட்டு துவா இல்லன்றதுல நானும் நீங்களும் தெளிவு, அப்படித்தானே? ஆனால் இலங்கையில் இருக்கின்ற பெரும்பான்மை இஸ்லாமிய உறவுகளுக்கு தெளிவு கிடைக்கவில்லை. இன்றைக்கும் என்ன தெரியுமா சொல்றாங்க? நபிகளாறு கூட்டு துவா ஓதல்லதான் ஷாவி மதுகபுல வந்திருக்குது, நாங்க ஓதுறோம்னு தான் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. விளங்குதா? படைத்தவன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தெளிவை தந்தான். நபிகளார் கூட்டு துவா ஓதவும் இல்ல, தொழுகைக்கு பின்னால சஹாபாக்கள் ஆமீன் சொல்லவும் இல்ல. நபிகளார் சொன்னது எது? அஸ்ஸக்ஃபிருல்லாஹ் 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 அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம். நான் கேட்கிறேன் சகோதரர்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் கொள்கையிலே தெளிவை தந்தானே, அந்த திக்ருகளையாவது பாடமாக்கி வைத்து ஓதுகிறோமா? நான் கேட்கிறேன். எத்தனை பேருக்கு பாடம்? அஸ்ஸக்ஃபிருல்லாஹ் அஸ்ஸக்ஃபிருல்லாஹ் ஆரம்பிச்சா 5 நிமிடங்களுக்கு சொல்கிற திக்ருகள் இருக்கிறதே, எத்தனை பேருக்கு பாடம்? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, படைத்தவன் அல்லாஹ் என்னையும் உங்களையும் தேர்வு செய்து அவனுடைய கொள்கையிலே தெளிவை தந்திருக்கிறான் என்று சொன்னால், அந்த தெளிவை நானும் நீங்கள் இறுக்கி பிடித்துக் கொண்டு உண்மையான இஸ்லாமியனாக வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. ஒரு சமூகம் சொல்கிறது தாடியை வலிக்க வேண்டுமாம், ஒரு சமூகம் சொல்கிறது தாடியை வலிக்க வேண்டுமாம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் என்ன தெளிவை தந்தான்? தாடி வைப்பது நபி வழி, மீசையை கத்தரித்துக் கொள்ளுங்கள், தாடியை விட்டு விடுங்கள். இந்த ஹதீஸ் தெரியாதவங்க எத்தனை பேரு? எத்தனை பேரு? நெருப்பு வணங்கிகளுக்கு மாறு செய்யுங்கள், மஜூசிகளுக்கு மாறு செய்யுங்கள், மீசையை கத்தரித்துக் கொள்ளுங்கள், தாடியை விட்டு விடுங்கள். எத்தனை பேருக்கு தெரியும்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு வந்திருக்கிறாங்க. முகீரா தானே, உர்வத் இப்னு மஸ்ஊத் அவர்தான் என்ன செய்கிறார்? உர்வத் இப்னு மஸ்ஊத் நபிகளாருடைய தாடியை பிடித்து பிடித்து பேசுகிறார். பக்கத்தில் முகீரா ரலியல்லாஹு அன்ஹு இருந்து கொண்டு ஆயுதத்தினால் கையை தட்டி விட்டார்கள். நபிகளாருடைய தாடியை பிடிக்காதே. நபிகளார் தாடி பிடிக்கிற அளவுக்கு இருந்திருக்குது. ஹதீஸ் தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? நம்மட தாடிய தேடித்தான் முடிக்கணும். சுன்னா பேசுறோம், நம்ம கொள்கை பேசுறோம். நம்ம யார் சகோதரர்களை சொன்னது? மீசையின் அளவுக்கு தாடியை கத்தரிப்பதற்கு அனுமதி இருந்தது யார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மீசையை கத்தரி தாடியை உடுண்டு. நம்மட மீசையை விட தாடியை சொட் பண்ணி வச்சிருக்கிறோம். யார்ட சுன்னாவை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம்? தனி மனிதர்களுடைய கருத்துக்களுக்கும் சிந்தனைகளுக்கும் பின்னால் போவதாக இருந்தால் ஒரு ஷாவி மதுகபில இருந்து விட்டு போயிருக்கலாம், ஒரு தரீக்காவில இருந்து விட்டு போயிருக்கலாம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சுன்னாவின் பெருமதியை விளங்க தந்தான், நபிகளாரின் பெருமதியை விளங்கப்படுத்தினான். இந்த தாடியை வைக்கிற அளவுக்கு கூட ஈமான் இல்லைன்னு சொன்னா, அல்லாஹு அக்பர், நானும் நீங்களும் மார்க்கத்தை பேச தகுதியுடையவர்களா என்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நபிகளார் சொன்னார்கள், ஒரு மூமியினுடைய கீழாடை கரண்டை கால் என்ன முன்னங்காலின் அரைவாசி வரைக்கும் இருக்க வேண்டும் என்றார்கள். முன்னங்கால்ன்றது முழங்காலுக்கும் கரண்டை காலுக்கும் இடைப்பட்டது. நபிகளார் சொல்றாங்க, மூமியினுடைய ஆடை அரைவாசிக்கு இருக்கணும், கரண்டை வரைக்கும் இருந்தால் பரவாயில்லை. வமா அஸ்வல மினல் கஅபைனி ஃபபின்னார், கரண்டை காலுக்கு கீழால போறது நரகத்துக்குரியது. அன்பாண்டவர்களே, ஒரு சில ஜமாத்துகள் இருக்குது, பெருமை இல்லாம கரண்டை காலுக்கு கீழால உடுக்கலான்னு சொல்றாங்க. நம்மடவங்க என்ன தெரியுமா பேசுறாங்க? பாருங்கப்பா, கரண்டை காலுக்கு கீழால உடுக்கலுமா? இவர உடுப்ப பார்த்தா ட்ரௌசர் எங்க செருப்புக்கு கீழால இருக்கும். இவர் மார்க்கம் பேசுறாரு. படைத்தவன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தெளிவை தந்தான், கரண்டைக்கு கீழால் உடுப்பது ஹராம், அது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். இந்த தெளிவை தந்திருந்தா கூட நம்மட நிலைமை என்ன தெரியுமா? ட்ரௌசரை மேலால வெட்டி தெச்சிக்கிற அளவுக்கு ஈமான் இல்லை, கொள்கை உறுதி இல்லை. ட்ரௌசரை கரண்டை காலுக்கு மேலால வச்சுக்கொள்ற அளவுக்கு ஈமானிய பக்குவம் இல்லை என்று சொன்னால், அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நம்மளை பத்தி நம்ம தான் கேட்டு பார்க்கணும். நான் உண்மையிலே குர்ஆன் சுன்னாவை பேசுபவனா, உண்மையிலே குர்ஆன் சுன்னாவை நேசிப்பவனா என்று எங்களை நோக்கி கேட்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம் சகோதரர்களே. ஏன் தெரியுமா சகோதரர்களே? எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் குர்ஆனை படிப்பதில்லை, அடுத்தவனை பார்த்து குர்ஆனை படி படி என்று சொல்கிறோம். நாங்கள் குர்ஆனை விளங்க முயற்சி செய்வதில்லை, அடுத்தவனை பார்த்து நீ தாலீம் வாசிக்கிறாய், நீ வடிகேடன் என்று சொல்கிறோம். நாங்கள் புகாரி முஸ்லிமை புரட்டுவதில்லை, படிப்பதில்லை, நீ சுப்ஹான முழுத பிரட்டினியா, நீ நரகவாதி என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்மட வாழ்க்கையில மார்க்கம் இல்ல, அடுத்தவனுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் மிகவும் வெறுப்புக்குரியவர்கள் யார் தெரியுமா? யாரு? அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தகூலூன மா லா தஃஅலூன், ஈமான் கொண்டவர்களே,
நீங்கள் செய்யாததை ஏன் சொல்கிறீர்கள்? யாரை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான்? பிதஅத்வாதிகளை பார்த்து, ஷிர்க் செய்றவங்களை பார்த்து, அசத்தியவாதிகளை பார்த்தல்ல. யாரை பார்த்து? ஈமான் கொண்டவர்களே. லிம தகூலூன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாததை ஏன் சொல்லுகிறீர்கள்? கபுர மக்தன் இந்தல்லாஹி அன் தகூலூ மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாததை சொல்வதுதான் அல்லாஹ்வுக்கு மிகவுமே வெறுப்புக்குரியது என்று படைத்தவன் அல்லாஹ் மூமின்களாக என்னையும் உங்களையும் அழைத்து சொல்கிறான் என்று சொன்னால், அன்பாண்டவர்களே, நம்மட வாழ்க்கையில குர்ஆன் சுன்னா இல்லையா, நம்ம கொள்கையில உறுதியா இல்லையா, மார்க்கத்தை பேசாதீங்க. ஏன்னா அல்லாஹ்வுக்கு மிச்சம் கோபம் இதுதான். அல்லாஹ்வுக்கு மிக வெறுப்பு தான் மார்க்கத்தை தெரிந்து கொண்டு கொள்கையில விளக்கத்தை பெற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தாமல் அடுத்தவனுக்கு உபதேசம் செய்வது.